எனக்கு ஒரு பெரிய டவுட்டுங்க. உங்கள் ஹஸ்பண்டும் இந்த மாதிரி தானா? இல்லை என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இப்படி இருக்காரான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். பொதுவாகவே என் ஹஸ்பண்ட் எல்லா ஹவுஸ்ஹோல்ட் ஒர்க்ஸ்க்கும் எனக்கு நல்லா தான் ஹெல்ப் பண்ணுவார். ஹெசிடேட்லாம் ஆக மாட்டார். பட் எங்கள் அம்மா வீட்டுக்கோ அவங்க அம்மா வீட்டுக்கோ போயிட்டா மட்டும் நம்ம ஏதாவது ஒரு வேலை சொன்னோம், ஏதாவது ஹெல்ப் கேட்டோம்னா சுற்றி சுற்றி பார்ப்பாங்க, யாராவது ஏதாவது பார்க்குறாங்களா அப்படின்னு. முக்கியமாக அவங்க அம்மா வீட்டுக்கு நாங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்கும்போது அவங்க அம்மா முன்னாடி எங்க இந்த தட்டை வாஷ் பண்ணி வச்சுருங்க, இந்த இலையை எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு அவரோட வேலையை அவர்கிட்ட சொன்னாலே சுற்றி சுற்றி அவங்க அம்மா அப்பாலாம் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்பாரு. அவர் ஹெசிடேட் ஆகாமல் செஞ்சுருந்தாலே ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் அவர் ஹெசிடேட் ஆகிறதுனாலே அவங்களாம் என்ன கேட்பாங்க, ஏன் நீ செய், நீ உட்காந்து தானே இருக்க, நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் கோவமாக அவங்கக்கிட்ட, இல்லைம்மா அது உங்கள் வளர்ப்பு, அது வேறு, நான் அவரை பழகி வச்சுருக்கிறது வேறு, அவர் நல்லா தான் செய்வார் எல்லாமே அப்படின்னு அங்கே ஆர்கியூ பண்ணி முடிச்சிருவேன். பட் ஏன் கோவம் என் ஹஸ்பண்ட் மேலே தான். பிகாஸ் அவர் ஹெசிடேட் ஆகாமல் செஞ்சுருந்தா எதுக்கு இது வரப்போகுது? ஏன் இவர் மட்டும் இவங்க முன்னாடி ஒரு மாதிரியும் ஏன் முன்னாடி ஒரு மாதிரியும் நடிக்கிறாருன்னே எனக்கு புரியல. உங்கள் ஹஸ்பண்டும் இப்படி தானான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்.